அனைவருக்கும் முயற்சி வணக்கம். இன்று உரையாடுத்து நான் இதை என்னுடைய ஸ்டூடெண்ட் கார்டை பற்றி கூறுறது, ஸ்டூடெண்ட் ஐடி கார்டு பற்றி கூற போகிறேன். இது இப்போ என்னுடைய கார்டு ஆகும். நான் இப்போ என்னுடைய கார்டுக்கு இப்போ சில விடயங்கள், உதாரணமாக ஒரு இடத்துக்கு போனால் அப்போ சில வேளை எனக்கு கொஞ்சம் காசு மலிவாக கிடைக்கிறதுக்காக அப்போ எனக்கு இது இப்போ நான் காட்டினாலே இருக்கும். சில வேளை மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஸ்பெஷலாக ஆஃபர் இருக்கும். உதாரணமாக புத்தகங்கள் வாங்கும் போது அல்லது போன்றவற்றை இத்துடன் நாங்கள் இது நிறைய இடங்கள் இப்போ மியூசியத்திலும் இருக்கலாம். அல்லது நாங்கள் இப்போ பாவிக்கும் போது எங்களுக்கு டோஷன் டிக்கெட்டு கிடைக்கும். அது நாங்கள் 3 கிலோமீட்டர் தாண்டி ஒரு பாடசாலை இருந்தால் அப்போ எங்களுக்கு அதுவும் கிடைக்கும். அது எங்களுக்கு இலவசமாக. இதே போல் நாங்கள் இது நிறைய இடங்களுக்கு எங்களுடைய பாடசாலையிலும் பாவிக்கலாம். என்ற உதாரணமாக நாங்கள் ஒரு சாமானை எடுக்கணும் என்ற பாடசாலையிலேருந்து அப்போ இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்தா அப்போ அவை நாங்கள் திரும்ப எடுக்கிறதுக்காக தேவைப்படும். இது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷங்கள் இந்த ஸ்டூடெண்ட் ஐடென்டிட்டி கார்டு இருக்கும். இந்த ஐடி கார்டில் எங்களுடைய பாடசாலை இந்த இடம் இத்தனை எங்களுடைய பாடசாலையின் சிக்னேச்சர், எங்களுடைய நகரத்தின் சிக்னேச்சர், எங்கே நான் பிறந்தேன், அது எப்போ நான் பிறந்தேன், எங்கே நான் வாழ்கிறேன் என்ற போன்ற தகவல்கள் எல்லாம் இருக்கிறது. இதான் இன்று ஒரு நேரம். நன்றி, வணக்கம்.